அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 12, 2023 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செல்லும்னு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. விரைவில் மாநில அந்தஸ்து 2024 செப்டம்பர் 30க்குள் தேர்தல் நடத்தவும் வலியுறுத்தியிருக்காங்க உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு. அடுத்ததான் மத்திய பிரதேசத்தின் புதிய முதல்வர் மோகன் யாதவ் சிவராஜ் சிங் சௌகான் ராஜினாமான்னு தெரிவிச்சிருக்காங்க. இருங்க, மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குரூப் 4 பணியிடங்களுக்கு தேர்வானவர்களின் பட்டியலை ஜனவரி 8க்குள் வெளியிட உத்தரவு அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை திங்கட்கிழமை உத்தரவிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையானதாய் தோன்றினாலும் அந்த தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய் உணர்வாகும்னு மெய் உணர்தல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நெதர்லாந்து 5வது முறையாக சாம்பியன்னு சொல்லியிருக்காங்க. சிலியில் நடைபெற்ற 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி நெதர்லாந்து சாம்பியன் கோப்பை தக்க வைத்துக் கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹாக்கி உமன்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் சிலியில் நடந்திருக்கு. அதில் 5வது முறையாக நெதர்லாந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.